10 வருஷமா நான் லவ் பண்ணேன் அந்த பையனை, வைரமுத்துங்கிற பையனை 10 வருஷமா லவ் பண்ணேன். அவனுக்கு 2 தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன். அப்பா அம்மா சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது சார். எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது. வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க இவன் வேணாம், இருந்தாலும் நீ வாழ மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன், இது மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க முத்து, நீ என்ன முடிவு சொல்ல? நான் அம்மா அப்பா சம்மதோட பொண்ணு கேட்குறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்குமா நீ அப்படிதான் சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் என்ன கேட்டாங்க, நான் எல்லாரோட சம்மத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் 10 வருஷமா நான் இருந்தேன், ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல, நான் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனையும் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான், ஆனா அப்பயே சொன்னேன் இந்த பையன் மேல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி தான் நான் திருப்பி வந்தேன். அவங்களும் வேலை பார்த்துட்டு போறப்பதான் இவனை வாட்ச் பண்ணி இவனை 2 நாளா இவன் வீட்டுக்கு வரல, இவன் எங்க தங்கியிருக்கான் அப்படிலாம் வாட்ச் பண்ணி நேற்று வீட்டுக்கு போனான்னா இவன் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல, இவன் என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனை வாட்ச் பண்ணி வெட்டியிருக்காங்க. உங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல சார். உங்க அப்பா பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிரும், நம்ம பொண்ணதான் தப்பு பொண்ணா கேட்கணும், அந்த பையனை போய் அடிச்சு தப்புன்னு தான் சொன்னாங்க எங்க அம்மா. எங்க அப்பா எங்க நடிச்சதப்பா பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பொண்ணு வேணாம், அவங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டா நாங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றோம், அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அப்பா அம்மா வேணாம் நான் எழுதி கொடுக்கல, நான் முத்த திருமணம் செய்யணும் 10 ஆண்டு லவ் பண்ணேன் அப்படின்னு தான் நான் எழுதி தந்தேன்னா அப்பா அம்மா எனக்கு வேணான்னு நான் சொல்லவே இல்லை. போடுங்க, இவனை மேலே எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும். இப்போ நான் வீட்டையும் இழந்துட்டேன், 10 வருஷம் லவ் பண்ண இவனையும் இழந்துட்டேன், எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும்.